ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 42 இன்ச் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ண போகிறோம், ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எந்தெந்த அளவு வேணும்னா கழுத்தோட இறக்கம், ஷோல்டரெல்லாம் நம்ம பேக் பார்ட்லேயே அளவெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா ஷோல்டரு, கழுத்து அகலம், ஆம்ஹோல் டெப்த்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எது எதெல்லாம் மாறுபடும் அப்படின்னா, கழுத்தோட இறக்கம், அப்புறம் முன்னாடி இறக்கம் பாயிண்ட்டு, இந்த இடம் பட்டி ஜாயிண்ட் பண்ணுற இடம் அதெல்லாம் தான் மாறும். அப்போ அதெல்லாம் நம்ம அளந்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம அளந்து பார்க்குறப்ப என்ன ஆகுனா, நம்ம எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம அளந்துட்டோம். கழுத்து இறக்கம் 7.5 வந்துச்சு. இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து 42 இன்ச் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த டாட்டு பிடிப்போம் பார்த்திங்களா, அது வந்து 1.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அளவு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் எடுத்துட்டோம். இப்போ இந்த லைனிங்கில் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம பேக் பார்ட் நம்ம கட் பண்ணது, அதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை வச்சு இது பாருங்கள், நம்ம க்ராஸாக வச்சுருக்கிறேன். மடிப்பு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். மடித்து போட்டுட்டு இதில் வந்து பேக் பார்ட்டோட அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஷோல்டரு, கீழே பாட்டம் சைடு, இந்த நெக் சைடு எல்லாமே அவுட்டர் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அளவு எடுத்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோட அளவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இதை வந்து ஒரு லைனாக ஆம்ஹோல் வளைவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே நம்ம அவுட் லைன் வரைஞ்சிட்டோம் பார்த்திங்களா. இந்த நெக் லைன் பார்த்திங்கன்னா, இப்படி அந்த கோட் மேலே வச்சு ஒரு கோடு இப்படியே போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நெக் லைன் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் பார்ட்டோட அவுட்டர் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் நம்ம 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம பிடிச்சி தைப்போம் பார்த்திங்களா, அது. அப்புறம் நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 7, அதை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் மேலேயும் மார்க் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பட்டி மடித்து தைப்போம் இல்லைங்களா, ஹூக் பட்டி கொடுப்போம். அப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே போயிடும். அதனால் ஒரு 1/4 இன்ச் நெக்கை வந்து அவுட்டரில் வச்சு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நெக்கு வந்து வரைஞ்சிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணுற பார்த்திங்களா, அந்த இடம் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. நம்ம 1 இன்ச் அதிகமாக வச்சு 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டோட இறக்கம். இது வந்து கிராஸ் பீஸுன்றதுனால ரொம்ப நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வராது. பாயிண்ட் அந்த டாட்டு தைச்சிருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் நம்ம அதாவது இழுக்காமல் தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மடிப்பு வரையும் உள்ளே மடிச்சிருப்பாங்க ஒரு ஃபோல்டிங், அது வரைக்குமே நம்ம அளந்து எடுக்கணும். இந்த அளவு பார்த்திங்கன்னா 13.75 வருது. 13.75. இதை வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதிலேருந்து வச்சுக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ளவுஸோட ஓப்பன் சைடு பாயிண்ட்டுக்கும் அந்த ஓப்பன் சைடுக்கும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வச்சுட்டு நீங்கள் இப்போ சென்டர் பாயிண்ட் எங்கே வருது பார்த்திங்கன்னா 3.5 கிட்ட வருது. அப்போ நீங்கள் அந்த அளவுலேருந்து 3.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, இது வந்து 42 இன்ச்சுன்றதுனால ஒரு 1.5
இது கேப் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1.5 அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 பக்கமும் 1.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த சைடு இடுப்பு ஆம்ஹோலேருந்து கீழே எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிடணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைடு கட் பண்ண போகிறோம். நம்ம ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம டாட்டாக போட்டிருக்கோம். அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறோம். அதை அப்படியே வரைஞ்சிட்டு ஷோல்டர் வரைக்குமே அந்த வளைவு வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணிடணும். 1.5 நம்ம 3 டாட்டு நம்ம பிடிச்சோம் பார்த்திங்களா, அதோட மேலே எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணி 3 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நெக் லைன் வந்து நான் வந்து அப்படியே அடித்து திருப்புவேன். அதனால் நான் நெக் பீஸ் வந்து கட் பண்ண மாட்டேன். மெயின் பீஸோடு வச்சு அப்படியே உள்ளே திருப்பி தைச்சிருவேன். அதனால் அதுக்கு நம்ம அடித்து திருப்புறதுக்கு கொஞ்சம் கேப் துணி வேணும். தைச்சதுக்கப்புறமா அதை எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் அந்த டெப்த்து நம்ம 1/2 இன்ச் உள்ளே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோடு வச்சு கட் பண்ணிடணும். சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 1.5 கட் பண்ணோம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது சென்டர் பாயிண்ட்டு. அது எல்லாத்தையும் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஸ்லீவ் கட்டிங் ஈஸியாக கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ண எல்லாத்துக்கும் சிசர் கட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்டில் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னா, இது வந்து 42 இன்ச் அப்படின்றதுனால 3 இன்ச் உயரம், 3 இன்ச் உயரம் வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 3 இன்ச் உயரம் வச்சு அந்த 1.5 ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா 3 இன்ச்சு, இந்த பாயிண்ட் வந்து 2.5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.